Hi friends, இந்த வீடியோவில் நம்ம 4th chapter geometry அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 4.1 ஃபுல்லாக பார்க்க போகிறோம். தென் ஃபஸ்ட்டு இன்ட்ரோ பார்க்கலாம். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆங்கிள் வந்து அக்யூட் ஆங்கிள். ஒரு ஆங்கிள் வந்து 0க்கும் 90க்கு இடையில இருந்துச்சுன்னா அந்த ஆங்கிள் தான் நம்ம வந்து அக்யூட் ஆங்கிள்னு சொல்லுவோம். ஸோ 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, அதே மாதிரி 89 டிகிரி, இதெல்லாம் வந்து 0லேருந்து 90க்குள்ளே இருந்தால் அதை வந்து நம்ம அக்யூட் ஆங்கிள்னு சொல்லுவோம். தமிழில் வந்து குறுங்கோணம்னு சொல்லுவோம். ஸோ ஆங்கிளை பார்த்தாவே வந்து இப்படி குறுகி இருக்கும். இப்படி இருந்தால் அது 90 டிகிரி. ஸோ இந்த மாதிரி இருந்தால் அது வந்து 90 டிகிரி. ஸோ இதுக்குள்ளே இப்படி குறுகி ஆங்கிளை பார்த்தாவே இப்படி குறுகி வந்துருந்துச்சுன்னா அது வந்து அக்யூட் ஆங்கிள். ஸோ 0 to 90. ஸோ இந்த மாதிரி எல் ஷேப்பில் இருந்துச்சுன்னா இது வந்து 90 டிகிரி. ஸோ ரைட் ஆங்கிள். ஸோ 90 டிகிரி தீட்டா வந்து ஆங்கிள் பிட்வீன் வந்து 90 டிகிரி இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ரைட் ஆங்கிள்னு சொல்லுவோம். 0க்கும் 90க்கும் இடையில இருந்துச்சுன்னா வந்து இதெல்லாம் வந்து ஆர்ம்ஸ். இது வந்து ஆர்ம்ஸ். இந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற இதுதான் வந்து ஆங்கிள். ஸோ இந்த ஆங்கிள் 0 to 90க்குள்ளே இருந்தால் அக்யூட் ஆங்கிள். ஸோ தமிழில் குறுங்கோணம். ரைட் ஆங்கிள் அப்படின்னா வந்து செங்கோணம். ஸோ 90 டிகிரி. ஸோ ஆங்கிள் வந்து 90 டிகிரி இருந்தால் அது ரைட் ஆங்கிள். ஓகே, நெக்ஸ்ட் திங் வந்து அப்டியூஸ் ஆங்கிள். ஸோ 90க்கு மேலேயும் 180க்குள்ளேயும் இருந்துச்சுன்னா அது வந்து நமக்கு 180ங்கிறது வந்து இது இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன். ஸோ 90க்கு இதுதான் 90. ஸோ 90க்கு மேலே இருக்குது, ஆனால் 180க்கு கீழே இருக்குது. ஸோ இந்த ஆங்கிள் தான் நமக்கு 90 டிகிரி. ஸோ 90க்கு மேலே ஆனால் 180க்கு கம்மியாக இருக்கிற ஆங்கிள் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், தீட்டா கிரேட்டர் தேன் 90 லெஸ் தேன் 180 இருந்தால் அந்த ஆங்கிளுக்கு பேர் அப்டியூஸ் ஆங்கிள். ஸோ அதுக்கு பேர் தமிழில் வந்து விரிகோணம். ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும் அது விரிஞ்சு இருக்கும். ஸோ ஆங்கிள் விரிஞ்சு வந்து இப்படி குறுகி இருந்தால் அது குறுங்கோணம், இப்படி விரிஞ்சு இருந்தால் அது விரிகோணம். தட் இஸ் அப்டியூஸ் ஆங்கிள். ஸோ கிரேட்டர் தேன் 90 லெஸ் தேன் 180. ஸோ 180 டிகிரி இருந்துச்சுன்னா அதை வந்து ஸ்ட்ரைட் ஆங்கிள்னு சொல்லுவோம். ஸோ ஆங்கிள் வந்து 180 டிகிரின்னு வந்தால் அது ஸ்ட்ரைட் ஆங்கிள். ஓகே, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆங்கிள் வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். ஸோ ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள்ங்கிறது என்னன்னா இது 180. ஸோ 180க்கு மேலே போயிடும். ஸோ இந்த மொத்த ஆங்கிள் 180க்கு மேலே வந்து ஆனால் 360க்கு கம்மியாக இருந்தா தீட்டா வந்து கிரேட்டர் தேன் 180. ஸோ இதுதான் நம்மளோட 180. ஸோ இது இப்படியே வரும். ஸோ இப்படி குறுகி வந்துச்சுன்னா அக்யூட் ஆங்கிள். இப்படி ஸ்ட்ரைட்டாக இருந்தால் இது வந்து 90 டிகிரி. தென் இப்படி வந்துச்சுன்னா வந்து இந்த ஃபுல் திங் வந்துருச்சுன்னா 180. அதுக்கும் மேலே போய் 360ங்கிறது மொத்த சர்க்கிளோட மொத்த ஆங்கிள், பாயிண்டோட ஆங்கிள், மொத்தம் சர்க்கிளோடது 360 டிகிரி. ஸோ 180க்கு மேலே வந்து 360க்கு கம்மியாக இருந்தால் அது வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். ஸோ தீட்டா கிரேட்டர் தேன் 180 அண்ட் லெஸ் தேன் 360 அப்படின்னா ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ்னா என்னன்னா இந்த ரெண்டு ஆங்கிளை கூட்டினா 90 வந்து அந்த ஆங்கிள்ஸ்க்கு பேர் காம்ப்ளிமெண்ட்ரி. 70 டிகிரி, 20 டிகிரி, 10 டிகிரி, 80 டிகிரி. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா வந்து 90 வரும். ஸோ இப்போ இந்த ரெண்டு ஆங்கிளுக்கு பேர் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் திங் வந்து சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ்னால் என்னென்னா ரெண்டையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி வந்து அது சப்ளிமெண்ட்ரி. 70, 110. ஸோ இந்த மாதிரி 120, 60. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் ஆட் பண்ணால் 180 வந்தால் அந்த ரெண்டு ஆங்கிள்ஸுக்கு பேர் வந்து சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ்னால் தமிழில் வந்து நிரப்பு கோணங்கள், சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ்னால் மிகை நிரப்பு கோணங்கள். ஸோ ரெண்டு ஆங்கிளை கூட்டினா 90 வந்தால் காம்ப்ளிமெண்ட்ரி, ரெண்டு ஆங்கிளை கூட்டி 180 வந்தால் சப்ளிமெண்ட்ரி. ஸோ கொடுத்துருவாங்க ஒன்று காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிளில் ஒரு ஆங்கிள் 70, இன்னொரு ஆங்கிள் அப்படி என்னென்னா நம்ம 90லேருந்து சப்ராக்ட் பண்ணி 20ன்னு எழுதணும். அதே மாதிரி ஒன் ஆஃப் த சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் இஸ் 110, த அதர் ஆங்கிள் இஸ் அப்படின்னா வந்து 70 டிகிரி அப்படின்னு எழுதணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ். அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ்னால் என்னென்ன அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து காமன் வெர்டெக்ஸ் இருக்கணும். ஸோ அதே மாதிரி ஒரு காமன் ஆர்ம் இருக்கணும். ஸோ இப்போ வந்து இஃப் தே ஹாவ் காமன் வெர்டெக்ஸ் அண்ட் காமன் ஆர்ம்னா அது அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ்னு சொல்லுவோம். இது ரெண்டும் அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ். ஆங்கிள் பிஓசியும் ஆங்கிள் சிஓஏஓ. இதில் ஓங்கிறது காமன் வெர்டெக்ஸ் வருது ரெண்டுலேயுமே. சிஓ பிஓசி, அடுத்தது வந்து ஏஓசின்னு சொல்லலாம், சிஓஏன்னு சொல்லலாம். ஸோ சிஓஏ. ஸோ நமக்கு காமன் வெர்டெக்ஸ் வருது. அதே மாதிரி இந்த ஆர்ம் சிஓங்கிறது வருது. இப்போ இங்கே சிஓ இருக்குது, இங்கேயும் ஓசி இருக்குது. ஸோ இந்த சிஓங்கிறது தான் காமன் ஆர்ம். ஸோ இப்போ இங்கே parallelogram வந்து சம் ஆஃப் அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் இஸ் 180ன்னு சொல்லுவோம். ஸோ பக்கத்தில் இருக்கிற ஆங்கிள் வந்து 180 இருக்கும். ஸோ இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 180. நமக்கு parallelogramனாவே ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல்னு தெரியும். அதே மாதிரி ஆப்போசிட் ஆங்கிள்ஸும் ஈக்குவல். ஃபார் எக்ஸாம்பிள் இது 60னா இதுவும் 60. இப்போ இது 60னா வந்து இப்போ 60 + 60 என்னது 120.
ஸோ நம்மளுடைய திங்கில் குவாட்ரிலேட்டரோட மொத்த ஆங்கிள் 4 சைடு ஃபிகரோட மொத்த ஆங்கிள் வந்து 360 டிகிரி. இப்போ நீங்கள் 360லேருந்து 120 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா இது 0, இது 4, இது 2. ஸோ 240 ஈக்குவலாக டிவைட் பண்ணோம். அப்போ 1 2s are 2, 2 2s are 4, 0. ஸோ 120. ஸோ இங்கே 120 வந்துருச்சு. ஏன்னா ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவல். ஸோ இப்போ இது 120, இது 120. இப்போ ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா இது என்ன வந்துருச்சு 180. ஸோ கண்டிப்பாக வந்து பக்கத்து ஆங்கிள் ஆட் பண்ணால் சம் ஆஃப் அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் வந்து 180 டிகிரி. நெக்ஸ்ட் திங்ஸ் வந்து லீனியர் பேர்னா வந்து அந்த ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணால் 180 டிகிரி வந்தால் அதை வந்து நம்ம லீனியர் பேர்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் வந்து வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள். ஸோ எப்படின்னா ரெண்டு லைன் வந்து இன்டர்செக்ட் ஆகுதுன்னா இந்த ரெண்டு ஆங்கிள் இந்த ஆப்போசிட்ல இருக்கிறது நம்ம வந்து வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ்னு சொல்லுவோம். அது ஈக்குவலாக இருக்குது. இப்போ இங்கே 120 கொடுத்தாங்கன்னா இதுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் இதுவும் 20 இருக்கும், இது 70 அப்படின்னா இதுவும் 70 இருக்கும். ஸோ வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ 2 லைன்ஸ் இன்டர்செக்ட் ஆகுதுன்னா அதோடைய நேர் இருக்கிற ஆப்போசிட்டாக இருக்கிற ஆங்கிள்ஸ் வந்து கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் வந்து டிரான்ஸ்வர்சல்னால் தமிழில் வந்து குறுக்கு வெட்டின்னு அர்த்தம். ஸோ சும்மா 2 லைன் இருக்கு அப்படின்னா நடுவில் ஒரு வெட்டுற மாதிரி ஒரு கோடு போட்டால் அதை தான் நம்ம டிரான்ஸ்வர்சல்னு சொல்லுவோம். இப்போ 2 லைனை வெட்டுச்சுன்னா அது எத்தனை ஆங்கிள் ஃபார்ம் பண்ணுதுன்னு பாருங்கள். 1 2 3 4 இந்த லைனோட 1 2 3 4 அதே மாதிரி 5 6 7 8. ஸோ இந்த 8 ஆங்கிள் ஃபார்ம் பண்ணும். ஒரு டிரான்ஸ்வர்சல் வரைஞ்சிங்கன்னா 2 லைனுக்கு நடுவில் ஒரு குறுக்கு வெட்டி வரைஞ்சா ஸோ அதே அந்த 2 லைன் பேரலல் லைன்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம ஒரு டிரான்ஸ்வர்சல் வரைஞ்சா அந்த 8 ஆங்கிள்ஸுக்கும் ஸ்பெசிஃபிக்காக நேம்ஸ் இருக்குது. ஸோ பேரலல் லைன்ஸ்னால் நமக்கு தெரியும். எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம ரயில்வே ட்ராக் சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி சில கிரில்ஸ் எல்லாம் இப்படி இருக்கும். அந்த ஃபென்ஸ் வேலி போடும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், பேரலல் லைன்ஸ் தான் இருக்கும். ஸோ பேரலல் அப்படின்னா தே டு நாட் இன்டர்செக்ட், நீட்டிகிட்டே போனீங்கனாலும் எந்த இடத்துலையும் வெட்டிக்காதது தான் பேரலல் லைன்ஸ். ஸோ அதுக்கு நடுவில் ஒரு குறுக்கு வெட்டி மீன் டிரான்ஸ்வர்சல் போட்டிங்கன்னா இந்த லைன் எல் லைன் தான் வந்து டிரான்ஸ்வர்சல். ஸோ 8 ஆங்கிள்ஸ் ஃபார்ம் பண்ணும். 1 2 3 4 தென் 5 6 7 8. எப்போவுமே ஆங்கிள்ஸ் மார்க் பண்ணும்போது நோட் பண்ணும் ஆன்டி கிளாக் வைஸ். கிளாக் எப்படி சுற்றும், இப்படி தான் சுற்றும் கிளாக்கு. ஆன்டி கிளாக் வைஸில் தான் நம்ம ஆங்கிள்ஸ் எழுதணும், ஏன்னா அப்போ தான் வந்து பாசிட்டிவ். ஓகே. ஸோ இப்போ இந்த ஆங்கிள்ஸ் வந்து இப்போ இந்த மேலே இருக்க ஆங்கிள் இந்த ஆங்கிள் 1ம் இந்த லைனுக்கு மேலே இருக்க இந்த ஆங்கிள் ஒரே சைடில் டிரான்ஸ்வர்சலுக்கு ஒரே சைடில் இருக்கணும். இங்கே மேலேன்னா இங்கேயும் மேலே இருக்கணும். ஸோ இப்போ ஆங்கிள் 1ம் ஆங்கிள் 5 அதுக்கு பேர் என்னென்னா கரெஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். அதே மாதிரி இங்கே ஆங்கிள் 2ம் ஆங்கிள் 6ம் கரெஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். அதே மாதிரி ஆங்கிள் 4 கீழே இருக்குது, அதே மாதிரி ஆங்கிள் 8 கீழே இருக்குது, ஒரே சைடில் இருக்குது. ஸோ கரெஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஒரே சைடில் இருந்தால் அதுக்கு பேர் கரெஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். அதே மாதிரி ஆங்கிள் 3ம் ஆங்கிள் 7ம் கரெஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஏன்னா இதுவும் நம்ம ஸ்ட்ரைட் லைனுக்கு கீழே இருக்குது, இதுவும் நம்ம ஸ்ட்ரைட் லைனுக்கு கீழே இருக்குது, ரெண்டுமே டிரான்ஸ்வர்சலோட ஒரே சைடில் இருக்குது. ஸோ அதனால இது வந்து கரெஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஸோ தமிழில் வந்து ஒத்த கோணங்கள்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ். இப்போ கரெஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கரெஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக தான் இருக்குது. இப்போ இங்கே 30 டிகிரினா இந்த ஆங்கிளும் 30 டிகிரியாக தான் இருக்கும். இது 45னா இதுவும் 45. ஸோ அந்த மாதிரி கரெஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் திங் இம்பார்ட்டன்ட் திங் வந்து ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ். ஸோ ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் என்ன அப்படின்னா வந்து இப்போ ஆங்கிள் 1 இருக்குன்னா இது மேலே இருக்குது. இந்த ஆங்கிள் 1க்கு ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் என்னன்னா இப்போ இதுதான் டிரான்ஸ்வர்சல்னா இதுக்கும் ஆப்போசிட்டில் வர்ற ஆங்கிள் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா டிரான்ஸ்வர்சலுக்கு ஆப்போசிட் சைட்ஸில் வர்ற ஆங்கிள் தான் வந்து நம்ம ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நான் ஷேட் பண்ணியிருக்கிறதெல்லாம் வந்து ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆங்கிள் 2 ஈக்குவல் டு ஆங்கிள் 8. ஸோ ஆங்கிள் 2 இங்கே இருக்குது, ஸோ ஆங்கிள் 8 இங்கே இருக்குது. ஸோ இது ரெண்டும் வந்து ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ். அதே மாதிரி ஆங்கிள் 1ம் ஆங்கிள் 7ம். ஸோ இதுக்கு பேர் என்னன்னா ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய கோடு. ஸோ கோட்டுக்கு வெளியில் இருக்கிற ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் இது. ஸோ ஆங்கிள் 2ங்கிறது வெளியில் இருக்குது, அதே மாதிரி ஆங்கிள் 8ங்கிறது வெளியில் இருக்குது, ரெண்டும் ஆப்போசிட் சைடில் இருக்குது. ஸோ இது வந்து ஆல்டர்னேட் exterior alternate angles. Okay, interior alternate angles na angle 4 or angle 6, angle 3 or angle 8. இது என்னன்னா alternate angles தான், but interior alternate angles. So opposite sides ல இருக்கு. So sum of interior angles எப்பவுமே வந்து 180 டிகிரியா இருக்கும். So transversal குள்ள so interior இருக்கிற sum of interior angles அடுத்தடுத்து இருக்கிற angles ஓட sum வந்து 180 இருக்கும். ஸோ ஆங்கிள் 4 ப்ளஸ் ஆங்கிள் 5 வந்து 180 இருக்கும். ஆங்கிள் 3 ப்ளஸ் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்து ஹையர் கிளாஸ் போனாலும் இது யூஸ் ஆகும். ஸோ 10th எல்லாம் பார்த்தீங்கன்னா இது தியரிட்டிக்கல் ஜியாமெட்ரியில் இது நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏதாவது ஒரு சம்மில் ஏதாவது ஒரு பாயிண்டில் இது யூஸ் பண்ணிடுவோம்.
ஸோ சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் வந்து 180 டிகிரி. ஸோ 3 + angle 6னாலும் 180 டிகிரி. ஸோ இதுதான் ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள், ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள். ஸோ சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் வந்து 180 டிகிரி. ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து காங்க்ருவன்ட் ட்ரையாங்கிள்ஸ். காங்க்ருவன்ட் ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னா வந்து ரெண்டு ட்ரையாங்கிளும் ஒரே ட்ரையாங்கிள் தான். இப்போ கார்பன் ஷீட் வச்சு ட்ரேஸ் பேப்பர் வச்சு மேலே ஒரு ட்ரையாங்கிள் வரைகிறீங்கன்னா அதுக்கு கீழே ஒரு ட்ரையாங்கிள் வந்திருக்கும். அது ரெண்டும் வந்து சேம். ஸோ ரெண்டுமே வந்து கோயின்சைட் ஆயிரும். இந்த ட்ரையாங்கிள் தூக்கி இது மேலே வச்சிங்கன்னா கோயின்சைட் ஆயிரும். அதுக்கு பேர் தான் வந்து காங்க்ருவன்ட் ட்ரையாங்கிள்ஸ். ஸோ காங்க்ருவன்ட் ட்ரையாங்கிள்ஸ்னால் எப்படி இருக்கும்னா கரெஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து என்னது காங்க்ருவன்ட் ட்ரையாங்கிள்ஸ். இப்போ இந்த நேரம் 30 சொன்னீங்கன்னா இங்கேயும் வந்து 30 இருக்கும். அதே மாதிரி இது 60 அப்படின்னா இதுவும் 60 இருக்கும். இது 90னா இதுவும் 90 இருக்கும். இது அப்படியே கொண்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணால் கரெஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ ஆங்கிள் A = ஆங்கிள் B, ஆங்கிள் B = ஆங்கிள் E, ஆங்கிள் C = ஆங்கிள் F. ஸோ எந்த ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கோ அதுதான் கரெஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி வந்து கரெஸ்பாண்டிங் சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போ இது வந்து 3னா இதுவும் 3ஆக இருக்கணும், இது 4னா இதுவும் 4ஆக இருக்கணும், இது 7னா இதுவும் 7ஆக இருக்கணும், அப்படியே கோயின்சைட் ஆகிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு திங் வந்து இதில் எல்லாத்துலேயுமே ரூல்ஸ் இருக்குது, டைப்ஸு. ஸோ எஸ்எஸ்எஸ் அப்படின்னா வந்து 3 சைடும் ஈக்குவலாக இருக்குது. அப்படின்னா இப்போ இந்த 2 ட்ரையாங்கிள் கொடுத்துட்றாங்க, இதோட 3 சைட்ஸுமே வந்து ஈக்குவலாக இருக்குது கரெஸ்பாண்டிங் சைட்ஸு. இப்போ இங்கே 6னா இங்கே 6, 3, 3, 7, 7. ஸோ இதை எப்படி நீங்கள் வச்சிங்கன்னா கோயின்சைட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் வந்து 3 சைட்ஸ் வந்து நீங்கள் ஈக்குவல்னு ப்ரூஃப் பண்ணிட்டீங்கன்னா அதோட கரெஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸும் ஈக்குவல். ஃபார் எக்ஸாம்பிள் இது ABC இருக்குது, இங்கே DEF இருக்குது. ஸோ பை எஸ்எஸ்எஸ் காங்க்ருவன்ஸ் இந்த 2 ட்ரையாங்கிள் காங்க்ருவன்ட்னு சொல்லிடுறீங்க. இப்படி 2 ஈக்குவல் சிம்பிள் மாதிரி போட்டு இப்படி டில்ட்டா மாதிரி போடணும். இதுதான் காங்க்ருவன்ட். ஸோ இது 2 வந்து காங்க்ருவன்ட்னு சொல்லிட்டோம்னா இந்த ரிமைனிங் கரெஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவல் நம்மளே எடுத்துக்கலாம். ஆங்கிள் A = ஆங்கிள் D அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 17 கொடுத்தாங்கன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஆங்கிள் E வந்து 17 எழுதிக்கலாம். ஏன்னா இந்த 2 ட்ரையாங்கிள் நம்ம எஸ்எஸ்எஸ் காங்க்ருவன்ஸ் படி காங்க்ருவன்ட்னு சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் திங் வந்து SAS. ஸோ SASனா ஸோ சைடு ஆங்கிள் சைடு. ஸோ இப்போ இந்த 2 சைடும் கரெஸ்பாண்டிங் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்குது. இங்கே 6, இங்கே 6 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த 2 சைடையும் கண்டெயின் பண்ணியிருக்கிற ஆங்கிள், இந்த 2 சைடும் கண்டெயின் பண்ணியிருக்கிற இந்த ஆங்கிளும் அதே மாதிரி இதே கரெஸ்பாண்டிங் இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருந்தால் இது ABC DEFனா AB = DE, AC = DF, then angle A = angle D இருந்தால் by SAS congruence நம்ம என்னன்னு சொல்லிடலாம்னா these two triangles are congruent ன்னு சொல்லிடலாம். ஸோ அப்போ ரிமைனிங் இருக்கிற சைடு நீங்களே ஈக்குவல்னு எடுத்துக்கலாம். BC = EF லென்த்தாக தான் இருக்கும். ஸோ நம்ம BC = EFன்னு எடுத்துகிட்டு சம் கண்டினியூ பண்ணிடலாம். ஸோ பை SAS. ASA அப்படின்னா ஆங்கிள் சைடு ஆங்கிள். ஸோ ஆங்கிள் சைடு ஆங்கிள். ஸோ இந்த 2 ஆங்கிளையும் கண்டெயின் பண்ணியிருக்கிற இந்த சைடும் வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து காங்க்ருவன்ட்னு சொல்லிடலாம். ஸோ ரிமைனிங் இருக்கிற சைட்ஸும் ஆங்கிள்ஸும் நம்மளே ஈக்குவல்னு எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு AASனா எனி 2 ஆங்கிள்ஸ் கரெஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவல்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சைடு வந்து கரெஸ்பாண்டிங் சைடு ஈக்குவல்னு சொன்னால் போதும். தீஸ் 2 ட்ரையாங்கிள்ஸ் ஆர் காங்க்ருவன்ட். ஸோ லாஸ்ட் கேட்டகரி வந்து RHS காங்க்ருவன்ஸ். இது வந்து நமக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு தான் இந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. இப்போ இது 2ம் நம்ம காங்க்ருவன்ட் அப்படின்னு சொல்லணும்னா ஸோ ஒரு ஹைபாட்டினியூஸ் ஈக்குவல்னு காமிச்சிடணும், ஒரு சைடு ஈக்குவல்னு காமிச்சுக்கணும், தென் ஆட்டோமேட்டிக்காக 90 டிகிரி, ஒன் ஆஃப் த ஆங்கிள் 90 டிகிரி. ஸோ இப்போ ஈக்குவல்னு சொல்லிட்டு பை RHS ரைட் ஆங்கிள் ஹைபாட்டினியூஸ் சைடு காங்க்ருவன்ஸ் படி தீஸ் 2 ட்ரையாங்கிள்ஸ் ஆர் காங்க்ருவன்ட். ஸோ அப்போ ரிமைனிங் இருக்கிற சைட்ஸும் ஈக்குவல்னு எடுத்துக்கலாம். ஸோ ரிமைனிங் இருக்கிற ஆங்கிள்ஸும் ஈக்குவல் எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ காங்க்ருவன்ட் போடும்போது ஒரு மெயின் திங் பார்க்கணும். இப்போ ட்ரையாங்கிள் ABC இஸ் காங்க்ருவன்ட் டு ட்ரையாங்கிள் DEFன்னு எழுதுறீங்கன்னா ஆங்கிள் A 30 இருந்தால் ஆங்கிள் D கண்டிப்பாக 30 இருக்கணும். ஆங்கிள் B வந்து 70 இருந்தால் ஆங்கிள் Eயும் 70 இருக்கணும். கரெஸ்பாண்டன்ஸாக இருக்கணும், அப்போ தான் எழுதணும். ஸோ இப்போ இங்கே ஒருவேளை இங்கே வந்து ஆங்கிள் A வந்து 30 இருக்குது, ஆங்கிள் F தான் 30 இருக்குன்னா நம்ம F தான் முதல் எழுதணும். ஸோ ஆங்கிள் B 70 இருக்குது, ஆங்கிள் D தான் அப்படி இருக்குன்னா D எழுதணும், தென் E. ஸோ அந்தந்த கரெஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வெர்டிசஸ் இங்கே எழுதிடணும். ஸோ அதுதான் அப்போ தான் நம்ம இந்த சிம்பிள் போட முடியும். ஸோ சிம்பிள் போட்டாவே இது 1-to-1 கரெஸ்பாண்டன்ஸாக இருக்கணும். ஃபஸ்ட் ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்கணும், செகண்டுக்கு தேர்டுக்கு இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து இது கரெக்டு. ஸோ வெர்டிசஸும் மாற்றி போடக்கூடாது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகே, நம்ம இப்போ எக்ஸசைஸ் 4.1க்குரிய கான்செப்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ நம்ம எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே பார்க்கலாம் சொல்யூஷன்ஸு. ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த எக்ஸசைஸு, ஆங்கிள்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது.
ஸோ கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஃபிகர் ஏபி இஸ் பேரலல் டு சிடின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஏபிங்கிற லைனும் சிடிங்கிற லைனும் பேரலில் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி தான் பார்த்தோம் டிரான்ஸ்வர்சல் கான்செப்ட் பார்த்தோம். பேரலல் லைன்ஸில் டிரான்ஸ்வர்சல் வரைஞ்சா ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஈக்குவல், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவல்லாம் பார்த்தோம். ஸோ அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த மூணுலேயுமே வந்து அந்த டிரான்ஸ்வர்சல் கான்செப்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டயக்ராம் போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு டயக்ராம் இதுதான் கொடுத்துருக்கிறது. நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். இந்த ஏபி லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும், சிடி லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இந்த லைன் ஏடி கொடுத்துருக்காங்க, அதை நம்ம அப்படியே நீட்டி விடணும். ஸோ நீட்டி விட்டுட்டா இது 40 கொடுத்துருக்காங்க. சாரி, இந்த திங் வந்து 140 கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ரிமைனிங் என்னவா இருக்கும் 40, ஏன்னா இது ஸ்ட்ரைட் லைன். ஸோ ஸ்ட்ரைட் ஆங்கிள் வந்து 180 டிகிரி. அப்போ இது வந்து 40னா புக்கில் பார்க்கலாம். இப்போது ஸோ புக்கில் வந்து இப்போ இது 140 கொடுத்துருக்காங்களா, இந்த இடத்துல நீங்கள் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டிங்கன்னா இது ஸ்ட்ரைட் லைன் ஆயிரும். அப்போ இது 140னா இது என்ன வரும் 40. ஓகே, ஸோ இப்போ நான் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. அப்போ இது டிரான்ஸ்வர்சல் ஆயிரும். இப்போ இந்த ரெண்டு பேரலல் லைனுக்கு நடுவில் இது குறுக்கு வெட்டி ஆயிரும். ஸோ டிரான்ஸ்வர்சல். அப்போ இது 40னா இதுவும் என்னவா இருக்கும் 40. ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள். இப்போ இது 40னா இதுவும் என்னவா இருக்கும் 40. ஓகே, நெக்ஸ்ட் திங் வந்து இது வந்து 150. அப்போ இந்த ரிமைனிங் ஆங்கிள் என்னவா இருக்கும் 30. ஏன்னா வந்து லீனியர் பேரு, தட் இஸ் 180 ஸ்ட்ரைட் ஆங்கிள். ஸோ 180 டிகிரி வந்துடும். ஸோ ஓகே, இது 40, இது 30. 40 + 30 என்ன 70. இது ஒரு ட்ரையாங்கிள். ஸோ ட்ரையாங்கிள்னா என்ன, 3 ஆங்கிள் இருக்கிறது தான் ட்ரையாங்கிள். அந்த 3 ஆங்கிளையும் கூட்டினா 180 வந்தால் தான், சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் 180 வந்தால் தான் அது ட்ரையாங்கிளே ஃபார்ம் ஆகும். 170 இருந்தாக்கோ ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகாது. ஸோ 180. அப்போ நீங்கள் 40 + 30னா 70. 70 வந்து 180லேருந்து சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 110 வரும். ஸோ அதுதான் இந்த ஆங்கிள். ஓகே, ஸோ இப்போ இது 110னா இது என்ன ஆங்கிள் ஸ்ட்ரைட் லைன் ஆங்கிள். ஸோ அப்போ 110 + x = 118 போட்டிங்கன்னா x = 17 வந்துடும். ஸோ நம்ம இப்போ புக் பேக் ஆன்சர் பார்க்கலாம். நம்ம இந்த திங்க்கு 4.1. ஸோ 4.1 ஃபர்ஸ்ட் ரோமன் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து 70 டிகிரி வந்துருச்சு. ஸோ நம்ம கண்டினியூஸாக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் அது ஈக்குவல் யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் திங் ஃபுல்லாகவே ஸ்ட்ரைட் ஆங்கிள் தான். ஸோ சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் வந்து 180 டிகிரின்னு வச்சு தான் போட்டோம். ஸோ 70 டிகிரி. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் போட்ட மாதிரியே தான் செகண்ட் சப்டிவிஷனும். ஸோ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா இது ரெண்டு பேரலல் லைன்ஸு. ஸோ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள், டிரான்ஸ்வர்சல் ஆகும். ஸோ இப்போ இது 48னா இது என்ன வரும் 48. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். ஸோ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணோம். இங்கே 48னா இங்கேயும் 48, ஏன்னா ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இது ஆல்டர்னேட், இந்த பக்கம் இது மாற்றி இந்த பக்கம் இருக்குது. ஸோ 48. இது வந்து 24. ஸோ இதை வந்து இந்த சம் ஆங்கிள், இந்த சின்ன ஆங்கிள் வந்து தேர்ட் ஆங்கிள் வந்து ஜட்டுன்னு வச்சுக்கலாம். ஸோ இது சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் வந்து 180 டிகிரி. ஸோ Z = இது ரெண்டையும் ஆட் பண்ணி இந்த சைட் பண்ணி சப்ராக்ட் பண்ணிங்கன்னா வந்து நமக்கு 108 வரும். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 72. ஸோ 180 - 72னா 108. ஸோ இது வந்து என்ன கிடச்சிருச்சு 108. ஓகே, இது ஸ்ட்ரைட் லைன். அப்போ இது வந்து y + 108 = 180 தான் வரும். தட் இஸ் y + Z = 180. ஸோ y = 180 - 108 போட்டிங்கன்னா வந்து Z-ஓட வேல்யூ 108 போட்டிங்கன்னா 72 வந்துடும். ஸோ இப்போ y என்னன்னு கிடச்சிருச்சு 72. ஓகே ஓகே, வாட் அபவுட் திஸ்? இது வந்து நமக்கு ஒரு மொத்த சர்க்கிளோட ஆங்கிள் வந்து 360 டிகிரி. இப்போ நம்ம கொடுத்துருக்கிற டயக்ராமில் இப்படி கொடுத்துருக்காங்க. இது வந்து எக்ஸு. இப்போ நம்ம இது வந்து 72ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ x + 72ங்கிறது வந்து நமக்கு 360 டிகிரி. ஸோ x + 72 = 360னா x = 360 - 72 போட்டிங்கன்னா 288 டிகிரி வந்துடும். ஸோ இதுதான் நம்மளுடைய புக் பேக் ஆன்சர். ஓகே, ஃபர்ஸ்ட் ரோமன் தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி டயக்ராம் கொடுத்துருந்தாங்க, நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த ரெண்டு ஆங்கிளும் வந்து நமக்கு ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ், ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள். ஸோ ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் ஆர் ஈக்குவல். ஸோ இது 53 இங்கே 53 போட்டுக்கலாம். ஸோ இது ரொம்ப சிம்பிள். இது ஒரு ட்ரையாங்கிள். ஸோ சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் 180. ஸோ x + 38 + 53 = 180. ஸோ x = 180. இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா வந்து 91 வரும். ஸோ 180 - 91 போட்டிங்கன்னா 89 டிகிரி. ஸோ இதுதான் நம்மளுடைய புக் பேக் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் சம். So the angles of a triangle are in the ratio 1:2:3. So ratio கொடுத்தாவே வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2/8 இருக்கு அப்படின்னா ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 1/4. ஸோ 1/4ன்னு ரேஷியோ கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு முன்னாடி அது என்னமா இருந்திருக்கலாம் அப்படின்னா 3/12 இருந்து கூட 1/4 வந்திருக்கலாம். ஸோ நமக்கு சைட்ஸ் என்னன்னு தெரியாது, பட் ரேஷியோ சிம்பிளஸ்ட் ஃபார்ம் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா நம்ம அதோட எக்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காமன் ஃபேக்டர் இங்கே மேலேயும் கீழே அடித்தது என்னது 2.
ஸோ இந்த மாதிரி ரேஷியோஸ் கொடுத்தாவே நம்ம அதோட எக்ஸ் அட்டாச் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இந்த ஆங்கிள்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் இந்த ரேஷியோஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இப்போ அந்த மெஷர் ஆஃப் ஈச் ஆங்கிள்ஸ் கண்டுபிடிக்கணும். So let the angles of the triangle be x, ஏன்னா 1:2:3 கொடுத்துருந்தாங்க. ஸோ that the angle be x, 2x, 3x. ஸோ எடுத்துக்கிறோம். நமக்கு sum of angles of triangle 180 தெரியும். ஸோ இந்த 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணால் 180 வரும். ஸோ 5x plus x னா 6x equal to 180. ஸோ x is equal to 180 by 6 போட்டிங்கன்னா 30 degree. ஸோ x இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்க நீங்கள் 30 degree வரும். இங்கே 2 into 30 degree அப்படின்னா 60 degree. தென் 3 into 30 degree போட்டிங்கன்னா 90 degree. ஸோ ரேஷியோஸ் வந்து இப்போ இது 1 மடங்கு, இது 2 மடங்கு, இது 3 மடங்காக இருக்குது. ஸோ அதான் வந்து அவங்க 1:2:3 கொடுத்துருந்தாங்க. Therefore the angles are 30 degree, 60 degree, 90 degree. ஸோ இதுதான் நம்மளுடைய புக் பேக் ஆன்சர். So next third sum, consider the given pair of triangles and say whether each pair is congruent triangles ன்னு சொல்லணும். அப்படி காங்குரண்ட்னா எந்த பேசிஸ்ல காங்குரண்ட்னு சொல்லணும். அப்படி காங்குரண்ட் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுனா, என்ன மாடிஃபிகேஷன் பண்ணுனா அது காங்குரண்டா மாறும். இது சர்வசமம் அப்படின்னு தமிழ்ல வந்து சர்வசமம். ஸோ நம்ம இப்போதான் வந்து அதோட கேட்டகரிஸ்லாம் பார்த்தோம், எப்படி காங்குரண்ட்னு சொல்ற டைப்ஸ் எல்லாம். ஸோ அதை வச்சுதான் இப்போ நம்ம செக் பண்ண போறோம். இப்போ இந்த ரெண்டு சப்டிவிஷன் ஃபர்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சைடு ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க, இந்த ஒரு சைடு ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ் வந்துருச்சு. ஸோ மீதி எந்தமே கொடுக்கல, ஆங்கிள் பற்றிலாம் கொடுக்கவே கிடையாது, சைட்ஸை பற்றி ரிமைனிங் சைடு பற்றியும் கொடுக்கவே கிடையாது. ஸோ அப்போ இது வந்து நோ, இட் இஸ் நாட் காங்குருவன்ட். ஸோ இது காங்குரண்ட்டாக மாறணும்னா என்ன பண்ணலாம்னா நம்ம ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் கியூன்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போ எஸ்ஏஎஸ் காங்குரன்ஸ் இது காங்குரண்ட்னு சொல்லிடலாம். இல்லைன்னா உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் ஏசி ஈக்குவல் டு ஆர்பின்னு எடுத்துக்கலாம். இஃப் யூ டேக் ஏசி ஈக்குவல் டு ஆர்பி பை எஸ்எஸ் இஸ் காங்குரன்ஸ், தீஸ் டூ ட்ரையாங்கிள்ஸ் ஆர் காங்குரண்ட்னு சொல்லிடலாம். ஸோ அது உங்களுடைய ஐடியா தான். பட் ஃபஸ்ட்டு திங் என்ன எழுதணும்னா டேட்டா இஸ் irrelevant. ஸோ டேட்டா இஸ் இன்சஃபிஷியன்ட், அதாவது கம்மியாக இருக்குது டேட்டா. So no, it is not congruent ன்னு எழுதிட்டு if angle B equal to angle Q by SA is congruent, these two triangles are congruent ன்னு எழுதிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே நீங்கள் அதே மாதிரி தான் ரெலவெண்ட்டாக திங்க் கொடுக்கல. ஸோ அப்போ இங்கே வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா இது ரெக்டாங்கிள் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா இது ரைட் ஆங்கிளாக இருந்தால் பை ஆர்ஹெச்எஸ் ரூல் ரைட் ஆங்கிள் இருக்குது. தென் வந்து எஸ்ஏஎஸ் ரூல் படி இது வந்து ட்ரூ ஆயிரும். இல்லைன்னா நம்மளே வந்து இது ஆர்ஹெச்எஸ்ன்னு எடுத்துக்கிட்டு ப்ரூஃப் பண்ணிக்கலாம். ஓகே, ஆர்ஹெச்எஸ் கூட வேண்டியதில்லை நமக்கு. இது வந்து இந்த சைடும் இந்த சைடு ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க, இந்த சைடும் இந்த சைடு ஈக்குவல் கொடுத்துருக்காங்க. பிடி சைட் காமன், இந்த ட்ரையாங்கிளையும் பிடி வரும், இந்த ட்ரையாங்கிளையும் பிடி வரும். ஸோ அப்போ பை ஆட்டோமேட்டிக்காக திஸ் இஸ் எஸ், இட் இஸ் காங்குருவன்ட் பை எஸ்எஸ் இஸ் காங்குருவன்ஸ். ஏன்னா இப்போ நம்ம ஏடி ஈக்குவல் டு எப்படி எழுதணும்னா நீங்கள் ஸ்டெப்ஸு ஏடி ஈக்குவல் டு பிசி, அதே மாதிரி ஏபி ஈக்குவல் டு சிடி, பிடி ஈக்குவல் டு பிடி. ஏன்னா ரெண்டுலேயுமே பிடி வரும், இந்த ட்ரையாங்கிளையும் பிடி வரும், இந்த ட்ரையாங்கிளையும் பிடி வரும். ஸோ பிடி வந்து காமன் சைட். So by SS is congruent, these two triangles are congruent. So yes, it is a congruent triangle. The same way here also, இங்கேயும் congruent தான். இந்த சைடு ரெண்டும் ஈக்குவல் கொடுத்துருக்காங்க, இதில் ஒரு சைடு ஈக்குவல் கொடுத்துருக்காங்க. Then this is common side, XP equal to XP. ஸோ நீங்கள் எழுதும் போது in triangle XYP and XZP போட்டு XY equal to XZ, அதே மாதிரி YP equal to ZP, then XP equal to XPங்கிறது காமன் சைடு ஆகிடும். by SS is congruent, these two triangles are congruent. ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன், இந்த ரெண்டு லைனும் இன்டர்செக்ட் ஆகிறதுனால இது ரெண்டு வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ ஆங்கிள் ஏஓபியும் ஆங்கிள் டிஓசியும் ஈக்குவல். ப்ராக்கெட்டில் நீங்கள் வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் எழுதிக்கோங்க. தென் ஓஏ ஈக்குவல் டு ஓசின்னு அவங்களே கொடுத்துருக்காங்க கிவன். அதே மாதிரி ஆங்கிள் ஓபிஏவும் ஓடிசியும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பை ஏஏஎஸ் ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குது, இது ஒரு ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள். வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள் இந்த ஒரு ஆங்கிள் ஒன்று ஒரு சைட். ஸோ ஏஏஎஸ் காங்குருவன்ஸ் படி இது ரெண்டு ட்ரையாங்கிளும் நம்ம காங்குருவன்ட்னு எழுதிடலாம். இந்த சேமே இங்கேயும் வந்து வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள் ஈக்குவல். ஸோ அதே மாதிரி இந்த ரெண்டு ஆங்கிள் சைடு ஈக்குவல், இந்த ரெண்டு சைடு ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு சைடையும் கண்டெயின் பண்ணியிருக்கிற ஆங்கிள், இந்த ரெண்டு சைட்லேயும் இருக்கிற நடுவில் இருக்கிற ஆங்கிள் ஈக்குவல்ங்கிறனால எஸ்ஏஎஸ். ஸோ எஸ்ஏஎஸ் காங்குருவன்ஸ் படி தீஸ் டூ ட்ரையாங்கிள்ஸ் ஆர் காங்குருவன்ட். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே வந்து இது வந்து ரைட் ஆங்கிள்னு கொடுத்துருக்காங்க, ஒரு சைடை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து
இது வந்து ஏஎம் வந்து காமன் சைடுன்னு எடுத்துக்கிட்டோம். ஏன்னா இது 90 டிகிரினா இதுவும் 90. ஏன்னா ஸ்ட்ரைட் லைனோட இந்த ஸ்ட்ரைட் லைனோட ஆங்கிள் வந்து 180 டிகிரி. ஸோ அப்போ ஏஎம் ஈக்குவல் டு ஏஎம் வந்துடும். அதே மாதிரி ஏபி ஈக்குவல் டு ஏசி வந்துடும். தென் அதே மாதிரி ஒன் ஆஃப் த ஆங்கிள் வந்து ரைட் ஆங்கிள் வந்துடும். ஸோ பை ஆர்ஹெச்எஸ் காங்க்ருவன்ஸ் நம்ம என்னன்னு சொல்லிடலாம்னா தீஸ் டூ பிஎம் ஈக்குவல் டு எம்சி வேணாம், ஏஎம் ஈக்குவல் டு ஏஎம் எழுதுங்க, ஏபி ஈக்குவல் டு ஏசின்னு எழுதிடுங்க. தென் வந்து ஆங்கிள் ஏஎம்பியும் ஆங்கிள் ஏஎம்சியும் 90 டிகிரி. ஸோ பை ஆர்ஹெச்எஸ் காங்க்ருவன்ஸ் தீஸ் டூ ட்ரையாங்கிள்ஸ் ஆர் காங்க்ருவன்ட். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ட்ரூ. ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் சம் வந்து ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் ட்ரையாங்கிள் டிஇஎஃப் ஆர் 2 ட்ரையாங்கிள்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஏபிசி டிஇஎஃப்னு வரைஞ்சிடக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து ஆங்கிள்ஸ் எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் நேமிங்கே பண்ணணும். ஸோ ஏபி ஈக்குவல் டு டிஎஃப்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஏசிபி 17 கொடுத்துருக்காங்க. இப்போ முதல் நீங்கள் இந்த 70யும் 60யும் மார்க் பண்ணிடணும். ஏசிபி அதுக்கப்புறம் தான் மார்க் பண்ணணும். ஏசிபி இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரஃபாக 2 ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு வரையும் போது நேமிங் கொடுக்காதீங்க. இப்போ இந்த நேம் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஆங்கிள் என்ன கொடுத்துருக்காங்க அதையே ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ ஃபஸ்ட் ஆங்கிள் என்னது 70. ஓகே, இங்கே நேர் 70 போடுறீங்க. அப்போ இது என்னது ஏ இது சி சென்டரில் வரதை மட்டும் ஃபஸ்ட்டு குறிச்சிருங்க. ஏசிபின்னா வந்து இங்கே 70. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஏபிசி வந்து 16 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒரு ஆங்கிள் 16 குறிச்சிடுங்க. ஸோ இது 70, இது என்னது 60. அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கே வெர்டிசஸ் போடணும். அப்போ இ இருக்கிற இடத்துல என்ன போடணும் 70. ஸோ இப்போ இங்கே 70 இருக்கிற இடத்துல தான் நம்ம என்னென்னு போடணும், இந்த 70 போட்டு இங்கே என்னென்னு போடணும் இ. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க இடிஎஃப் 60. அப்போ இந்த இடத்துல என்ன போட்டோம், இந்த ஆங்கிள் 60 இருக்கிற ஆங்கிள் இது பி. அப்போ இந்த இடத்துல 60 வருது அப்படின்னா இந்த இடத்துல சென்ட்ரல் ஆங்கிள் என்னது டி போடுறது தெரியும் நினைக்கிறேன். இது இ வந்து 70, டி வந்து 60. அப்போ மிச்சம் என்ன இருக்குது டிஇஎஃப்ல இஎஃப். இப்போ செக் பண்ணி பாருங்கள் சைடு ஏபியும் டிஎஃப்பும் வருதா, கரெஸ்பாண்டிங் சைட்ஸாக வருதானா வரும். ஏபி இங்கே இருக்குது, டிஎஃப் இங்கே இருக்குது. அப்போ அந்தந்த பக்கம் வரணும். அதுக்கு தான் வந்து கரெஸ்பாண்டிங் சைட்ஸ்னு பேர். ஒத்த பக்கங்கள் இந்த பக்கம் இருந்தால் இந்த பக்கம் தான் வரணும், இங்கிட்ட இருந்தால் இந்த பக்கம் தான் வரணும். ஸோ பேஸாக இருந்தால் பேஸாக தான் வரணும். ஸோ இப்போ இங்கே ஏபியும் டிஎஃப்பும் தான் கரெஸ்பாண்டிங் சைட்ஸ், இதுவும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்ன ஆங்கிள், 2 ஆங்கிள் கரெஸ்பாண்டிங் ஆங்கிள் ஈக்குவல். இங்கே ஒரு ஆங்கிள், இங்கே ஒரு ஆங்கிள், ஒரு ஆங்கிள், தென் இந்த ஒரு ஆங்கிள், 2 ஆங்கிள் ஒரு சைடு. So by AAS congruence, these two triangles are congruent. Congruence எழுதும்போது corresponding angle எழுதணும். இப்போ இங்கே நான் முதல் போட்ட டயக்ராம் பார்த்தீங்கன்னா ABC FDE. ஸோ இங்கே நீங்கள் போடும்போது என்ன வரும்னா ACB FED. ஸோ அதுவும் காங்க்ருவெண்ட் எழுதும்போது அந்த மாதிரி வெர்டிசஸ் எழுதிக்கலாம். ஏன்னா இதில் அவங்க வந்து பர்டிகுலராக கொடுக்கலாம், ஆனால் நம்ம வந்து எழுதிக்கலாம். ஆனால் ABCDEF வராது. ABCDEF போட்டிங்கன்னா ஆங்கிள் பூரா மாறி போயிடும். ஸோ அதனால் அந்தந்த கரெஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் வர மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க. ஸோ தீஸ் 2 triangles are congruent by AAS congruence. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் ஆல் த 3 angles of triangle ABCன்னு கொடுத்துருக்காங்க. இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆங்கிள் ஏ ஆங்கிள் பி கொடுத்துட்டு ஆங்கிள் சியோட எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு என்ன தெரியும்னா எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஈக்குவல் டு சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்குது. இப்போ ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னா ஏபிசி இருக்குன்னா இந்த சைடு நீட்டி விடும் போது கிடைக்கிற பிசி சைடு நீட்டி விடும் போது கிடைக்கிற இந்த ஆங்கிள் தான் வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள். ஸோ இது எப்போவுமே எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா இன்டீரியரா ஆப்போசிட் ஆங்கிள், அதாவது இந்த சி ஆங்கிள் தானே, சிக்கு ஆப்போசிட் ஆங்கிள் எது ஏவும் பியும். ஸோ சிக்கு ஆப்போசிட் இருக்க இந்த 2 ஆங்கிளை கூட்டினா வர ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ நான் ஒரு டயக்ராம் போடுறேன் பாருங்கள். இது ஏ, இது பி, இது சி. ஸோ சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் 180 டிகிரி வரணும். இப்போ இது 110ன்னு வச்சுட்டிங்கன்னா மிச்சம் எவ்வளோ இருக்குது 70. ஓகே, இது 40ன்னு வச்சுக்கலாம், இது 30ன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இது எக்ஸ்டெண்ட் பண்ணால் இந்த ஆங்கிள் என்ன, இது ஸ்ட்ரைட் லைன் ஆங்கிள். இது 30னா இது என்ன வரும் 150. இப்போ இது ரெண்டையும் கூட்டி பாருங்கள் 150 வரும். 110 + 40னா என்ன வந்துருச்சு 150. ஸோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஈக்குவல் டு சம் ஆஃப் இன்டீரியர்லி ஆப்போசிட் ஆங்கிள். ஓகே, சம் ஆஃப் இன்டீரியர்லி ஆப்போசிட் ஆங்கிள். ஸோ இப்போ இங்கே எக்ஸ்டீரியர் ஆங்கிள் 4x - 15 ஈக்குவல் டு இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம் x + 35 + 2x - 5. ஸோ இந்த x + 2xனா 3x வரும். ஸோ இந்த 3x இந்த பக்கம் வந்தால் -3x, 4x - 3xனா x ஆயிடும். ஈக்குவல் டு x எல்லாம் நான் ஒரு பக்கம் கொண்டு போகிறேன். x + 2xனா 3x, 3x இந்த பக்கம் வந்தால் -3x, 4x - 3x வந்து x. இங்கே 35 - 5 என்ன 30,
இந்த -15 இந்த பக்கம் வந்தால் +15. ஸோ 30 + 15 45. ஸோ எக்ஸ் வேல்யூ வந்து 45. ஓகே, எக்ஸ் கேட்கல, நமக்கு ஆங்கிள்ஸ் தான் கேட்குறாங்க. நீங்கள் கொண்டு போய் ஒவ்வொரு ஆங்கிளையும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஆங்கிள் A = x + 35. ஸோ அப்போ 45 + 35 போட்டிங்கன்னா 70 வந்துடும். சாரி, 45 + 35னா வந்து 80 வந்துடும். நெக்ஸ்ட்டு 2 × 45 90. 90 - 5னா 85 டிகிரி. நெக்ஸ்ட் இந்த ஆங்கிள் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதுலேருந்து என்ன வரும்? 4 × இல்லைன்னா நீங்கள் இதுலேயே வந்து 80 + 85னா 165 வரும். அது 180லேருந்து கழிச்சுக்கோங்க. 180 - 165 போட்டிங்கன்னா 10ல் 5 போச்சுன்னா 5, தென் 7ல் 6 போச்சுன்னா 1. ஸோ 15 டிகிரி. ஸோ இப்போ இந்த ஆங்கிள் என்ன வரும்னா 15 டிகிரி. ஸோ இதுதான் நம்மளுடைய புக் பேக் ஆன்சர். 80 டிகிரி, 85 டிகிரி, தென் ரிமைனிங் ஆங்கிள் 15 டிகிரி. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உடனே அப்லோட் பண்ணிடுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.